சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டைம் டிராவல் கதையை பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ டைம் டிராவல் கதையை பார்த்திருப்போம். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா படத்துடைய ஹீரோ சரக்கு அடிச்சாருன்னா ஆளு டைம் டிராவல் பண்ணுவாரு. அதோட நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத மாதிரி எண்டிங்க சூப்பரா வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. சோ இது சைஃபைல ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. என்ன மாதிரியே உங்களுக்கும் டைம் டிராவல் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2022வது வருஷத்துல ஜெர்மன் நாட்டுல ரிலீஸ் ஆன ஜெனாக்ஸ்ன்ற ஒரு டைம் டிராவல் கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல நைட் டைம் ஒரு பொண்ணு தனியா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. அதுக்கு ஏத்த மாதிரியே ஹுட்டிலாம் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் கையில கத்திய வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை புரிஞ்சுக்கிற அந்த பொண்ணும் அந்த பொண்ணு கையிலயும் ஒரு கத்தி இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்து யார் நீ, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஹுட்டி போட்டவரும் அந்த பொண்ணை கீழே தள்ளி கழுத்துல கத்தி எடுத்து வச்சு அந்த பொண்ணு கதையை முடிக்கலாம் நினைக்கும் பொழுது அப்ப பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க இருந்து ஒரு அங்கிள் இத பாக்குறாரு. ஏ பசங்களா, நீங்க ரொமான்ஸ் பண்றதுக்கு இந்த இடம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? இந்த வயசுல ஒழுங்கா போய் படிக்காம பார்ட்டி பண்ணிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டா இருக்கீங்க. நீங்க இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு மேலேயே படுத்துக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அந்த அங்கிள் எகிரி குதிச்சு பக்கத்துல வர அந்த ஹுடி போட்ட ஆளும் வேகமா அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சோ அங்கிள் நேரா அந்த பொண்ணு கிட்ட வந்து, இங்க பாரு பொண்ணே, நான் உனக்கு சாபம் விடுறேன். உனக்கு 10 குழந்தைங்க பிறக்கணும். அந்த 10 குழந்தைங்களோட டார்ச்சர்னால நீ நைட்டு ஃபுல்லா தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அங்க இருந்து போறாரு. அந்த பொண்ணுக்கு எதுவும் புரியல. ஆக்சுவலா அந்த அங்கிள் வந்து அந்த பொண்ணோட உயிரையே காப்பாத்திருக்காரு. நடந்த எதுவுமே தெரியாம ஆள் அங்க இருந்து போய்கிட்டு இருக்காரு. சோ அடுத்த நாள் ஆகுது. ஒரு பாட்டிமா வந்து பிரெட் ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியோட பேரன், இவரோட பேரு தான் மெஸ்ஸி. இவரு டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டிவில வந்து ஒரு மியூசிஷியனை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவரு வந்துட்டு புதுசா ஒரு ஆல்பம் பண்ண போறாராம். அந்த ஆல்பம் பேரு வந்து ஃப்ரைடே தி 13. சோ அப்புறம் மெஸ்ஸி வந்துட்டு பக்கத்துல ஒரு டேப்லெட் இருக்கிறத பாக்குறாரு. அதோட பேரு ஜெனாக்ஸ். ஒரே ஒரு டேப்லெட் தான் இருக்கு. சோ அதை எடுத்து அவரு போட்டுக்கிறாரு. தண்ணியையும் குடிக்கிறாரு. இத பாக்குற பாட்டிமாவும், ஏண்டா சும்மா சும்மா ஏண்டா மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்க, பாட்டியோடைய பிரெட்டை சாப்பிட்றா, எல்லா நோயும் பறந்து போவோம் அப்படின்னு சொல்ல, இல்ல பாட்டி அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவரு எழுந்து கிளம்பும் பொழுது, இல்ல முடியாது, நான் பிரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே மிஸ்ஸி நடந்து போறாரு. ஆக்சுவலா மிஸ்ஸிக்கு என்ன ப்ராப்ளம்னா ஆன்சைட்டி டிசார்டரும் பேனிக் அட்டாக்கும். அதாவது ஒண்ணுமே இருக்காது, திடீர்னு ஒரு பயம் வந்து உடம்பே முடியாம போற மாதிரி ஆகும். சோ இப்போ அந்த ஜெனாக்ஸ்ன்ற மாத்திரை வர காலி ஆயிடுச்சுல. சோ அதை வாங்குறதுக்காக டாக்டரை பார்க்க போறாரு. ஆக்சுவலா அந்த ஜெனாக்ஸ் அப்படின்ற மாத்திரை வந்து புதுசா ரிலீஸ் ஆனது. இன்னும் சொல்ல போனா அந்த மாத்திரையை முதல்ல யூஸ் பண்ற ஒரு ஆளே வந்து நம்ம மிஸ்ஸி தான். டாக்டரும் கேக்குறாரு, ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? ஏன்னா புது மாத்திரை இது, ஒன்ன வச்சுதான் இன்னும் சொல்ல போனா டெஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. இல்ல டாக்டர், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல, டாக்டரும் அடுத்த 30 நாளைக்கு அந்த ஜெனாக்ஸ் மாத்திரையை கொடுக்கறாரு. அதை வாங்கிக்கிட்டு மிஸ்ஸியும் அங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா நம்ம மிஸ்ஸி வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. அங்க எப்படி எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு டாபிக்க நம்பரா ஒரு பேப்பர்ல எழுதி கவுத்து வச்சிடுறாங்க. சோ நம்ம ஒரு நம்பரை சூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டாபிக் வருதோ சப்ஜெக்ட் வருதோ அதை வச்சு நம்ம எழுதணும். டீச்சர்ஸ் கிட்டையும் அதை பத்தி நம்ம பேசணும். சோ மிஸ்ஸியும் போறாரு. அவர் ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். அங்க இருக்கிற டீச்சர் வந்து, ஒன்னா நம்பர் எடுத்துக்கோ, அது என்னோட லக்கி நம்பர் அப்படின்னு சொல்ல, மிஸ்ஸி உடனே 8 தான் என்னோட லக்கி நம்பர்னு சொல்லி எடுக்கிறாரு. ஹிஸ்டரியில இருக்கிற ஒருத்தரை பத்தி அவரு எஸ்ஏ எழுதணும். சோ ஆளு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க இருக்காங்க. அதுல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க பேரு வந்து ஜான்கா. நம்ம மிஸ்ஸிக்கு ஜான்காவை ரொம்ப பிடிக்கும். ஜான்கா வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணிருப்பாங்க போல. ஆனா இங்கிலீஷ் அவங்களுக்கு சுத்தமா வராது. இருந்தாலும் அவங்க தொடையில பிட் எழுதி வச்சு அப்படி எழுதிதான் அவங்க அந்த எக்ஸாமை முடிக்கிறாங்களே. ஆனா என்னதான் எழுதினாலும் நேரா டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க பேசணும். சோ நம்ம மிஸ்ஸியும் பேசுறாரு. மிஸ்ஸி வந்து அவ்வளவா பேசுற கேரக்டர் கிடையாது. அப்படியே ஆளு தயங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க ஜான்கா கிட்டையும் டீச்சர் வந்து நார்மலான கேள்விதான் கேட்கறாங்களே, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்னும் புரியாம அப்படியே கம்முனே இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டாலும் ஜான்கா அப்படியே அமைதியாவே இருக்காங்க. சோ எது என்னவோ ஒரு வழியா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டியை பண்ண போறாங்க போல. ஜான்கா வந்து நம்ம மிஸ்ஸியை பார்த்து, அந்த பார்ட்டிக்கு நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து ஜான்கா கொஞ்சம் வேலை இருக்கு, ஆனா இருந்தாலும் நான் வர ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரு தயங்கி பேசுறாரு. அப்ப அந்த டீச்சர் வந்து
வந்து ஜான்கா கிட்ட இங்க பாருமா உனக்கு இங்கிலீஷ் தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி சும்மா பேசி விடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் ஜான்காவும் அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம மிஸ்ஸியும் அவரோட வீட்டுக்கு போய் பாட்டி கூட சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாட்டிமாவும் ஏண்டா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா பசங்க நீங்கெல்லாம் பார்ட்டி பண்ணுவீங்க, நீ பாட்டி கூட உட்காந்துக்கிட்டு இருக்க, அது தனியா போய் என்ன பண்றது பாட்டி? தனியாவா? அந்த வித்தியாசமா முடி வச்சிருப்பாளே ஒரு பொண்ணு ஜான்கா, அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கும் தானே, போய் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. அட எனக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம் பாட்டி, அவங்களுக்கு என்ன பிடிக்கணும்ல. அட யாரா நீ, நீ ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி அங்க இருந்து போக நம்ம மிஸ்ஸி வந்து அவரோட பெட்ரூம்ல ஜான்காவுடைய போட்டோவை தான் வச்சிருக்காரு. அவ்வளோ லவ் பண்றாரு மிஸ்ஸிய. அதோட இன்ஸ்டாவை ஓபன் பண்ணி பார்த்தா மிஸ்ஸி பார்ட்டில இருக்காங்க, லாஸ்ட் டைம் டுகெதர்னு. ஏன்னா கிராஜுவேட் ஆகி எல்லாரும் வேற வேற இடத்துக்கு போக போறாங்க. ஸோ இதை பார்த்த உடனேயுமே நம்ம ஜான்காவை மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஆளு குளிச்சு சென்ட்டு கிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு பக்காவா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆளு வேகமா அந்த பார்ட்டிக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பார்ட்டி நடக்கிறது ரொம்ப தூரம், பஸ்ல போய்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்தாலும் அவரு ஜான்காவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஜான்காவும் அதை பார்த்துட்டு நம்ம மிஸ்ஸிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ட்டி நடக்கிற இடத்த விட்டு வெளியே அப்படியே நடந்து வரும் பொழுது அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த ஹுட்டிக்காரரு ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு கழுத்துல கத்திய வச்சார்ல, அதே ஹுட்டி போட்ட பர்சன் மாதிரி தான் தெரியுது. அந்த பர்சன் ஜான்காவோட கழுத்துல கத்திய வச்சு ஒழுங்கா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ ஜான்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்க நம்ம மிஸ்ஸியும் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அங்க ஆம்புலன்ஸ் இருக்கு, போலீஸ்காரங்களா இருக்காங்க. இவருக்கு எதுவும் புரியல. சரி நம்ம யாருக்காக வந்தோம், ஜான்காவுக்காக தானே வந்தோம்னு சொல்லி ஜான்காவுக்கு கால் பண்ணா எங்க ஆம்புலன்ஸ்ல இறந்து போன ஒரு பொண்ணை வந்து ஸ்ட்ரெச்சர்ல ஏத்துறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து ரிங் அடிக்குது. அப்படின்னா இறந்து போனது ஜான்கா தான் அப்படின்னு இவரு புரிஞ்சு அப்படியே ஆளு உடஞ்சி போறாரு. பேனிக் அட்டாக், அன்சைட்டிலாம் வந்து உடம்பே முடியல அவருக்கு. இருந்தாலும் அப்படியே மூச்சை மெதுவா இழுத்து விட்டு நார்மல் ஆகி அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடுறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்த டக்குன்னு அவங்க நிறுத்த இவர் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தவரு ஆம்புலன்ஸ்ல முட்டிக்கிட்டு இவரு மயக்கம் போட்டு விழுறாரு. ஸோ இவரையும் ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. நம்ம மிஸ்ஸி கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. பக்கத்து பெட்லயே ஒரு வயசான தாத்தா ஒருத்தரும் இருக்காரு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜான்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு நம்ம மிஸ்ஸி எழுந்து போகலான்னு ட்ரை பண்ணும் பொழுது நர்ஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில நீங்க வாக் பண்ணக்கூடாது, ஒழுங்கா படுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜான்காவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம மிஸ்ஸி அப்படியே சோகமா படுத்துக்கிட்டு இருக்காரு. இதை அந்த தாத்தாவும் பார்த்துட்டு என்ன தம்பி காதல் பிரச்சனையா, கவலைப்படாத, என்கிட்ட ஒரு மூலிகை சரக்கு ஒன்று இருக்கு, இதை எல்லா பிரச்சனையும் போயிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. நம்ம மிஸ்ஸியும் இது வரைக்கும் குடிச்சதே கிடையாது. ஆனா இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருக்கே அப்படின்னு ட்ரை பண்ணுவோன்னு சரக்க வந்து தாத்தா வாட்டர் பாட்டில்ல வச்சிருக்காரு. அதை எடுத்து கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மூடி திரும்ப தாத்தா கிட்டேயே கொடுக்க சடனா மிஸ்ஸியோட உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. யோ கிழவா என்னத்தையா கொடுத்து தொலைஞ்ச, உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதே அப்படின்னு சடனா நம்ம மிஸ்ஸி இன்னைக்கு காலையில பாட்டி வீட்டுல வந்து அந்த ஜெனாக்ஸ் மாத்திரை எடுத்திருப்பார்ல அந்த டைமுக்கு போறாரு. சோ மிஸ்ஸிக்கு எதுவும் புரியல. பக்கத்துல பாட்டியும் இந்த மாதிரி மாத்திரைலாம் தொடர்ந்து போடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிவில ஃப்ரைடே தி 13 அப்படின்னு சொல்லி ஒரு மியூசிக் ஆல்பத்தை ரிலீஸ் பண்ண போறதா ஒருத்தர் சொல்றாரு. என்னது இன்னைக்கு காலையில நடந்தது திரும்பவும் நடக்கிற மாதிரியே இருக்கேன்னு குழப்பத்தோடவே மிஸ்ஸி அங்க இருந்து போகலான்னு பொழுது பாட்டியும் டே 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 உனக்காக ஆசையா பிரெட் எல்லாம் சுட்டு வச்சிருக்க, இதெல்லாம் எடுத்துட்டு போடான்னு ஒரு கவர்ல கொட்டி கொடுக்குறாங்க. இதுவும் அப்படியே நடக்குது. அப்படின்னா ஸ்கூல்ல எக்ஸாம் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்பர் 8 தானே இவர் சூஸ் பண்ணுவாரு. ஹிஸ்டரியில இருந்து தானே ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை மட்டும் இவர் படிக்கிறாரு. ஆனா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரு டாக்டரை பார்க்க போகணும். ஸோ டாக்டரும் ஆல்ரெடி கேட்ட கேள்விகள் தான் கேட்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்க ஆக்சுவலா டாக்டர் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்த மாதிரி தான் தோணுது, ஆல்ரெடி நடந்த விஷயம்லாம் திரும்பவும் நடக்கிற மாதிரியே தோணுது டாக்டர் அப்படின்னு சொல்ல உடனே டாக்டரும் அப்படின்னா உனக்கு இந்த டேப்லெட் வேணாம். ஏன் டாக்டர் என்ன ஆச்சு? ஏன்னா அந்த டேப்லெட் வந்து ஒன்ன வச்சு மட்டும் டெஸ்ட் பண்ணல, ஒரு 10 பசங்களை வச்சு டெஸ்ட் பண்றோம். ஸோ 8 பேருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா உன்ன மாதிரியே இன்னொரு பையனும் சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஃபியூச்சர்லாம் அவன் கண்ணுக்கு தெரியற மாதிரி சொன்னான். சோ அதனால உங்க 2 பேருக்கு மட்டும் அந்த டேப்லெட்டை கேன்சல் பண்ண போறோம். அதோட டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. எனக்கு இந்த டேப்லெட் ரிலீஸ் ஆகிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. 30 மாசத்துக்கு முன்னாடி நான் இந்த டேப்லெட்டை எடுத்திருக்கேன். உடனே நம்ம மிஸ்ஸியும் உங்களுக்கும் அந்த மாதிரி வந்திருக்கா? இல்ல எனக்குலாம் அந்த மாதிரி வரல, அந்த மாத்திரையில இருக்கிற காம்பனன்ட் வந்து எனக்கு ஒரு அலர்ஜி கொடுத்தது. சோ அதுக்கப்புறம் நான் அந்த மாத்திரையை தொடவே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரிலீஸே பண்ணுவாங்க. சோ நான் முடிஞ்ச
வரைக்கும் இந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஸோ மிஸ்ஸி கிட்ட அந்த ஜெனாக்ஸ் மாத்திரையை கொடுக்காமையே அவர் அனுப்பிடுறாரு. மிஸ்ஸியும் அங்கிருந்து ஆளு கிளம்பிடுறாரு. ஸோ நேரா ஸ்கூலுக்கு போறாரு. அங்க டீச்சர் வந்து தம்பி 1 நம்பர் சூஸ் பண்ணு, அதுதான் என் லக்கி நம்பர்னு சொல்ல, ஸோ அதுவும் அப்படியே நடக்குது. மிஸ்ஸியும் என்னோட லக்கி நம்பர் 8ன்னு சொல்லி கரெக்டா அந்த ஹிஸ்டரி சப்ஜெக்டை எடுத்து வேக வேகமா எழுத ஆரம்பிக்கிறாரு. ஸோ எங்க டாக்டர் வந்து ஒரு பெரிய டீன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த டேப்லெட்டை டெஸ்ட் பண்றத நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பையன் சொன்ன சிம்டம்ஸ் மாதிரியே இப்ப இன்னொரு பையனும் சொல்லியிருக்கான். ஸோ அதனால இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனா அந்த டீன் என்ன சொல்றாருன்னா 10 பேர்ல 2 பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுலாம் நோ ப்ராப்ளம், 8 பேர் நல்லா தானே இருக்காங்க, ஸோ அதனால ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, தொடர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. டாக்டருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க ஸ்கூல்ல முன்னாடி என்ன நடந்ததோ அப்படியே நடக்குது. எக்ஸாமை எழுதுறாங்க. ஜான்கா அவங்க தொடையில பிட்டை எழுதி வச்சு பார்த்து எழுதி இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கும் பொழுது அவங்க எதுவும் பேசாம அப்படியே கம்முன்னு இருக்காங்க. டீச்சரும் வந்து நம்ம மிஸ்ஸி முன்னாடியே ஜான்காவை பார்த்து இங்க பாருமா, அட்லீஸ்ட் இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி சும்மாவாவது ஏதாவது ஒளரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ அப்புறம் தான் ஜான்கா நம்ம மிஸ்ஸியை பார்த்து பார்ட்டி பண்ண போறோம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்பதான் இவருக்கு எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ அப்படின்னா நடந்த விஷயங்கள் திரும்ப நடக்குது. அந்த பார்ட்டில ஜான்காவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது. அவங்கள யாரோ ஒருத்தர் கொலை பண்ண போறாரு, இந்த விஷயம் நடக்க கூடாதுன்னு ஜான்கா கிட்ட நானும் பார்ட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா போன தடவை நம்ம மிஸ்ஸி வந்து லேட்டா போயிருப்பாரு, ஆனா இந்த தடவை ஜான்கா கூடவே அந்த பார்ட்டியை அட்டென்ட் பண்றாரு. எல்லாரும் செம்ம ஜாலியா அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்றாங்க. அதுவும் நிறைய சரக்குலாம் இருக்கா, இது என்ன மூலிகை சரக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. இல்ல இது நார்மல் சரக்கு தானே சொல்ல, அதை அப்படியே சேர்ந்து குடிக்கிறாரு. டான்ஸ் ஆடுறாங்க, லவ் செட் ஆகுது அவங்களுக்குள்ள. ஸோ அவ்வளவுதான், நம்ம மிஸ்ஸியும் ஜான்காவும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட ஜான்கா வந்துட்டு மிஸ்ஸி கூடவே அந்த பார்ட்டிலேயே இருந்ததுனால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. அடுத்த நாள் ஆகுது, போலீஸ் ஜான்காவுடைய வீட்டுக்கு வராங்க. உங்க ஃப்ரெண்டு பார்ட்டி நடந்த இடத்துல வெளியே இறந்து போன நிலைமையில இருந்திருக்கா, யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஜான்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பக்கத்திலேயே நம்ம மிஸ்ஸியும் இருக்காரு. நம்ம லவ்வர் ஜான்காவை காப்பாத்திட்டோம், ஆனா அதுக்கு பதிலா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாலே, சோ இதையும் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைவர் அகைன் திரும்ப டைம் டிராவல் பண்ணலான்னு நேரா பாருக்கு போறாரு. ஏன்னா வந்து இவரால் சாதாரணமாக டைம் ட்ராவல் பண்ண முடியாது, சரக்கு அடிச்சா மட்டும்தான் டைம் ட்ராவல் பண்ண முடியும். திரும்ப காலையில் போயிடலாம், எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு போயிட்டு எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு கேட்க, என்னது சரக்கா, எவ்வளோ சரக்கு இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு பார் டெண்டர் லேடி லைனாக பேரை சொல்கிறாங்க. எனக்கு பேர்லாம் தெரியாதுங்க, மூலிகை சரக்கு ஏதாவது இருக்கா, மூலிகை சரக்குன்னா அப்படி ஒன்று இருக்குதான் இந்தா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்றத்தை கொடுக்குறாங்க. இதை இவர் குடிக்கிறாரு, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒருவேளை நம்ம நிறைய குடிக்கணும் போலயே அப்படின்னு சொல்லி ஆளு பயங்கரமா குடிச்சு வாந்தியே வந்துருது. நேரா பாத்ரூமுக்கு போறாரு. லைட் வேற ஆஃப்ல இருக்கு. உள்ள போயிட்டு வாந்தி எடுத்துட்டு நம்ம மிஸ்ஸி அங்க இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் தான் பாத்ரூம்குள்ள ஆல்ரெடி ஆள் இருந்திருக்காங்க. எந்த நாய்டா ஏமால வாந்தி எடுத்துட்டு போனதுன்னு வெளியே வந்து கத்துறாரு அவரு. சோ மிஸ்ஸிக்கு எதுவும் புரியல, ஏன் நம்ம டைம் டிராவல் பண்ணலன்னு. அப்பதான் ஞாபகம் வருது, அந்த வயசான தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு, அவருடைய மூலிகை சரக்க குடிச்சா மட்டும்தான் நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா நம்ம மிஸ்ஸி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க ரிசப்ஷனிஸ்ட் லேடி வந்து நைட் டைம்ல பேய் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம மிஸ்ஸி பின்னாடி வந்து கைய வச்ச உடனே அவங்க பயந்து போயிடுறாங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இவரும் போதையிலேயே அதை வந்து நான் ஒரு தாத்தாவை பார்க்க வந்தேன், அந்த தாத்தா எங்க இருக்காரு, இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய தாத்தா இருக்காங்க, அதோட ஒரு விஷயம் விசிட்டர் டைம் இது கிடையாது, ஒழுங்கா இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல, ஓகே நான் போறேன் அப்படின்னு மிஸ்ஸியும் நைஸா போற மாதிரியே போயிட்டு உள்ள போயிட்டு அந்த தாத்தாவை தேடுறாரு. ஒவ்வொரு ஆளா பாக்குறாரு, இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல முதியோர் இல்லமான்னு தெரியலையே அப்படின்னு. ஒரு வழியா தாத்தாவுடைய பெட்டை கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனா அங்க தாத்தா இல்ல. சரி அவரோட சரக்காவது இங்க இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க நர்ஸ் வந்துடுறாங்க. செக்யூரிட்டிக்கு கால் பண்றாங்க. இவரும் ப்ளீஸ் அந்த தாத்தா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சரக்க மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா ரீஹாப் சென்டர்ல இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வந்தவங்க எல்லாருமே ஒன்னா ரவுண்டா உட்காந்துக்கிட்டு குடிப்பழக்கத்துல இருந்து எப்படி அவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா தான் பேசுறாரு, நான் குடிச்சு 4 மாசம் ஆகுது, எனக்கு இந்த குடிப்பழக்கம்லாம் மறந்தே போச்சு, இந்த குடியினால நான் வாழ்க்கையை இழந்தேன், குடும்பத்தை இழந்தேன், குடி ரொம்ப ரொம்ப ஆபத்து தெரியுமா அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மெஸ்ஸி உள்ள வந்து யோ தாத்தா அந்த சரக்கு அந்த மூலிகை சரக்கு குடியா. தம்பி என்னப்பா பேசுற, நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன்ப்பா, இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், யோ கிளவா நீ அவனுங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது, இங்கதான் நான் ஒளிச்சு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆளு தாத்தா கிட்ட இருந்து அந்த மூலிகை சரக்கை எடுத்து காட்டுறாரு. செக்யூரிட்டி ஆளுங்களும் அங்க வந்துடுறாங்க. இங்க பாருங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, ஜஸ்ட் இதுல இருந்து ஒரு சொட்டு குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி திறந்து அவர் குடிக்கலான்னு பொழுது செக்யூரிட்டி ஆளுங்க அந்த பாட்டில பிடுங்கி
வாங்கிடுறாங்க. கொஞ்சம் கீழே சிந்திருது. வேற வழி இல்லாம நம்ம மிஸ்ஸி தரையில இருக்கிறத ஆளு நாயை விட கேவலமா நக்கியே குடிக்கிறாரு. ஐயோ இவன் ஏதோ பைத்தியம் போலயே அப்படின்னு சொல்லி நம்ம மிஸ்ஸியோடைய காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. மிஸ்ஸியும் இது ஒர்க் ஆகுமா, நம்ம குடிச்சது பத்துமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் மிஸ்ஸியோட உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. இது ஒர்க் ஆகுது, நம்ம டைம் டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரு நினைச்ச மாதிரியே டைம் டிராவலும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா காலையில அந்த டேப்லெட் எடுத்தாருல அந்த டைமுக்கு போயிடுறாரு. சோ திரும்ப நடந்த விஷயங்கள் தான் நடக்க போகுது. நம்ம மிஸ்ஸிக்கு அவ்வளோ ஜாலி, எழுந்து நின்னு டான்ஸ் ஆடுறாரு ஆளு. பாட்டியும் ஏன்டா டே என்னடா ஆச்சு உனக்கு, பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, சொன்னா உனக்கு புரியாது, நான் வரேன். டே உனக்காக ஆசையா நான் டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்டா, அது எல்லாத்தையும் நீயே தின்னு பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு வேகமா வெளியே போறாரு. சோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ஆளு செம ஜாலி ஆகுறாரு. ஏன்னா இவரால ஒன் டே பாஸ்டுக்கு வர முடியுது. அதனால ஆளு வந்து ரொம்ப ஜாலி இருக்காரு. டாக்டரை பாக்குறதுக்கு போறாரு. டாக்டரும் கேக்குறாரு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருதா தம்பி அப்படின்னு சொல்ல, ஒன்னும் வரல டாக்டர் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறாரு. பரவாயில்லையே இந்த மாத்திரை உங்ககிட்ட நல்லா ஒர்க் ஆகுது போலயே. ஆமா டாக்டர், நான் ரொம்ப கான்பிடென்ட்டா ஃபீல் பண்றேன். சரி ஓகே, இந்த மாத்திரையை பிடிச்சுக்கோ, ஒரு மாசம் கழிச்சு உன்னை பாக்குறேன் அப்படின்னு இப்ப அந்த ஜெனாக்ஸ்ன்ற மாத்திரைய நம்ம மிஸ்ஸி வந்து வாங்கிக்கிறாரு. அவர் ஸ்கூலுக்கு போறாரு. கம்முன்னு தான் போற ஆளு எப்பவுமே. ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் ஹாய் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போறாரு. சோ அங்க ஜான்காவும் இருக்காங்க. நேரா போயிட்டு இவர் உம்மா கொடுக்கறாரு. ஏன்னா போன டைம்லைன்ல அவங்க லவ் பண்ணாங்க. இந்த டைம்லைன்ல ஜான்காவுக்கு வந்து எதுவுமே தெரியாதுல. சோ ஜான்கா கிட்ட சாரி சொல்லிட்டு, நீ வந்து இங்கிலீஷ் தானே பேச போற, உள்ள போயிட்டு தைரியமா பேசு, இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒண்ணுத்த வளரு, கண்டிப்பா மிஸ் உன்னை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, ஜான்காவும் சரின்னு உள்ள போயிட்டு இங்கிலீஷ் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேச ட்ரை பண்றாங்க. எங்க நம்ம ஆளு மிஸ்ஸி அந்த ஹிஸ்டரிய பத்தி பக்காவா பேசுறாரு. டீச்சர்ஸும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. எங்க ஜான்காவும் இங்கிலீஷை ட்ரை பண்றதுனால அந்த டீச்சரும் இம்ப்ரெஸ் ஆகி ஜான்காவை பாராட்டுறாங்க. சோ அடுத்தது மிஸ்ஸி வந்து நேரா விசிட்டர் டைம்ல ஹாஸ்பிடலுக்கு போறாரு. அங்க அந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா ஒண்ணு விட்ட தாத்தா, உன்னை பார்க்க வந்துட்டேன் தாத்தா, எப்படி இருக்க தாத்தா அப்படின்னு கேட்க, யார் இவன், உண்மையிலே நம்ம சொந்தக்காரன் தானா, நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க, ஐயோ நான் நல்லா இருக்கேன் தாத்தா, உன்னோட மூலிகை சரக்கு எவ்வளவு ஃபேமஸ் தாத்தா, இப்ப ஏதாவது வச்சிருக்கியா தாத்தா, அட அதை பத்திலாம் உனக்கு தெரியுமா, ஊத்தி வைக்கிறதுக்கு டப்பா இல்லாம கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல வச்சிருக்கேன், லெமன் ஜூஸ்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் நானு. சரி அதை விடு தாத்தா, எனக்கு அந்த மூலிகை சரக்கு வேணும், எனக்கு தெரியா, நான் தந்தா எனக்கு என்னப்பா பிரயோஜனம் தாத்தா, ஃபாரின் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா அப்படின்னு சொல்லி காட்ட, எது ஃபாரின் சரக்கா, அந்த நர்ஸ் வரத்துக்குள்ள சீக்கிரம் ஒளிச்சு வை, எனக்கு ஃபாரின் சரக்கு, உனக்கு அந்த மூலிகை சரக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம மிஸ்ஸியும் அந்த மூலிகை சரக்கை எடுத்துக்கிறாரு. ஆமா தாத்தா, இதை எப்படி நீ செய்யற, ரகசியத்தை சொல்ல. அது வந்து என்னன்னா, ஆப்பிள போட்டு நசுக்கி கேரட்டு பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் போட்டு நசுக்கி அந்த போதை பச்சை இலையும் கொஞ்சம் கலந்துக்கிட்டு பல்லி வாலு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கையில என்னென்ன கிடைக்குதோ போட்டு செய்வன் தம்பி அதை அப்படின்னு சொல்லி தாத்தா சிரிக்கிறாரு. நம்ம மிஸ்ஸியும் சிரிச்சுட்டு அந்த மூலிகை சரக்கை எடுத்துட்டு வந்து அவரோட வீட்டுல பத்திரமா வச்சுக்கிறாரு. சோ எப்பப்ப தேவைப்படுதோ அப்பெல்லாம் இவரு டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போகலாம். சோ அவ்வளவுதான், பார்ட்டி நடக்குது. மிஸ்ஸி அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜான்கா கூட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சம்பவம் நடக்கும், ஜான்காவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை யாரோ கொலை பண்ணுவாங்க. சோ அதை தடுக்கணும்னு தானே நம்ம ஆளு வந்திருக்காரு. சோ அதனால அந்த ஃப்ரெண்டு பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வெளியே போன உடனேயுமே ஜான்கா கிட்ட இரு நான் வரேன்னு சொல்லி கையில ஒரு கண்ணாடி ஜாரையும் எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவா இவரு அந்த ஃப்ரெண்டு பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ எப்படியும் அந்த கொலைகாரன் வருவான். அப்ப அந்த கொலைகாரனை காலி பண்ணலான்னு ஓரமா நம்ம மிஸ்ஸி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மிஸ்ஸிக்கு பக்கத்திலேயே தான் அந்த கொலைகாரன் கையில கத்திய வச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னடா இவன் இங்கதான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கொலைகாரன் கூட மிஸ்ஸி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த சண்டையில அந்த கண்ணாடி ஜார்னாலேயே மண்டையிலேயே ஒரு அடி, அவ்வளவுதான், கொலைகாரன் அந்த இடத்துலயே காலி. இத பாக்குற அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அந்த ஹுட்டி போட்டவர் வந்து கொலைகாரன் அப்படின்ற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாதுல. மிஸ்ஸி வந்து யாரையோ ஒருத்தனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி உள்ள போய் சொல்ல எல்லாரும் வராங்க. மிஸ்ஸிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இறந்து போனா அந்த ஹுட்டி போட்டவர்கிட்ட இருந்து பர்ஸை மட்டும் எடுத்துட்டு அவர் அங்க இருந்து வேகமா ஓடுறாரு. வந்து பாக்குறாங்க ஒரு ஆளு இறந்து போயிருக்காரு. மிஸ்ஸி வேகமா ஓடுறாரு. சோ மிஸ்ஸி ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஸோ மிஸ்ஸி தனியாக போயிட்டு அந்த ஹுட்டி போட்ட ஆளுடைய பர்ஸ்ல இருந்து ஐடி கார்டெல்லாம் பார்த்து அந்த பர்சன் யாரு, அவரோட பேர் என்னன்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பாட்டிமா வீட்டுக்கு போக, என்னடா மண்டை ஃபுல்லா ரத்தமா இருக்கு, அது ஒன்றும் இல்லை பாட்டி, ஒரு வீரதீரமான ஒரு செயல் செஞ்சுட்டு வந்தேன், ஆனா எல்லாம் தப்பா போச்சு. என்ன ஆச்சு, ஒருத்தன் ஒரு பொண்ணை கொலை பண்ண வந்தான் பாட்டி, நான் தான் காப்பாத்தினேனே. ஓ அப்படியா, சரி இந்த டேப்லெட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லி டேப்லெட்டை கொடுக்குறாங்க. அவரும் வாயில போட்டுக்கிறாரு. உண்மையிலேயே என் பேரன் வீரன் தான் அப்படின்னு பாட்டிக்கு ஒரு பெருமை வேற. ஆனா அங்க மத்தவங்க
தான் மிஸ்ஸி தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவ்வளவுதான், மிஸ்ஸிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலையா அந்த மூலிகை சரக்கு அவர் வீட்டுல தானே இருக்கு, அதை குடிக்கலான்னு போக போலீஸ்லாம் வந்து பிடிக்கிறாங்க. இருந்தாலும் திறந்து வாயில கொஞ்சம் ஊத்திக்கிறாரு. சடனா அவரு டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா எந்த நேரத்துக்கு டைம் டிராவல் பண்றாருன்னா, இந்த கொலைலாம் நடந்ததுக்கு அப்புறம் பாட்டி வீட்டுல உட்காந்து டேப்லெட் போட்டிருப்பாருல, உண்மையிலேயே என் பேரன் வீரன் தான் அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்கல்ல, அந்த டைம் லைனுக்கு வந்திருக்காரு. இவருக்கு ஒன்னும் சுத்தமா புரியல. ஏ கிழவி, நீ எனக்கு எந்த டேப்லெட் கொடுத்த? ஏன்னா நீ எப்பவுமே போடுவேதா ஏதோ ஜெனாப்ஸோ கொனாப்ஸோ அந்த டேப்லெட் தான். அடி பாவி கிழவி அப்படின்னு இவரு ஷாக் ஆகுறாரு. அதோட இந்த டைம் டிராவல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் இவர் புரிஞ்சுக்கிறாரு. எப்ப நம்ம அந்த டேப்லெட்டை போடுறோமோ அந்த டைமுக்கு தான் இந்த மூலிகை சரக்கை குடிச்சா நம்ம டைம் டிராவல் பண்ணி போவோம். இதுக்கு முன்னாடி அவர் கடைசியா டேப்லெட் போட்டது பாட்டி வீட்டுல மார்னிங்ல போட்டாரு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் அங்க டைம் டிராவல் பண்ணாரு. ஆனா இப்ப இங்க இந்த கொலைலாம் நடந்து போலீஸ் இவரை தேடும் பொழுது டேப்லெட் போட்டாரா, சோ அதனால இவரு டைம் டிராவல் பண்ணாலும் இதே டைம் லைனுக்கு தான் வருவாரு. சோ பாட்டியால ஆளு வசமா மாட்டிக்கிட்டாரு. இந்த தடவை போலீஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே வேகமா போயிட்டு அந்த மூலிகை சரக்கு குடிச்சு டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வராரு. உண்மையிலேயே என் பேரன் வீரன் தான். வீரனும் கிடையாது ஒன்னும் கிடையாது. கிளவி, போலீஸ் வருவாங்க, என்ன நீ பார்க்கலன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி இவரு பின்பக்கமா அந்த மூலிகை சரக்கையும் எடுத்துக்கிட்டு ஆளு எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஆனா வீட்டை சுத்தி ஃபுல்லா போலீஸ் தான். இவரு தெரிச்சுக்கிட்டு ஓடினாலும் இவரை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்படி பிடிக்கும் பொழுதே திரும்ப சரக்க குடிச்சு டைம் டிராவல் பண்ணி திரும்ப பாஸ்ட்டுக்கே வர்றாரு. உண்மையிலேயே என் பேரன் வீரன் தான். ஐயோ, இந்த பாட்டி தொல்லை தாங்க முடியலையேன்னு இவருக்கு செம்ம கடுப்பு. இங்க பாரு பாட்டி, போலீஸ் இப்ப வருவாங்க, நான் இல்ல அப்படின்னு ரொம்ப பொறுமையா பேசி அவங்கள அனுப்பிடு அப்படின்னு சொல்லி இவர் ஒளிஞ்சுக்கிறாரு. சோ போலீஸும் வந்து பாட்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. பாட்டி பேரன் இல்லன்னு சொல்ல போலீஸ் அங்க இருந்து போன உடனே திரும்பவும் இவர் வீட்டுக்குள்ள போறாரு. இதுக்கு மேல நம்மளால ரொம்ப பாஸ்ட்டுக்கு டைம் டிராவல் பண்ண முடியாது. பாட்டி, நீ எப்பயாவது இந்த டேப்லெட்டை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஏன்பா அந்த டேப்லெட் போட போறேன், பிபி மாத்திரை தான் போட்டிருக்கேனே, ஒருவேளை பிபி மாத்திரைக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருந்தா? பாட்டி இங்க பாரு, இது மூலிகை சரக்கு, பயங்கர போதையா இருக்கும், இதை குடிச்சனா நீ பாஸ்ட்டுக்கு போயிடுவே, என்ன நீ காப்பாத்தலாம், இந்தா குடி அப்படின்னு பாட்டி கிட்ட கொடுக்க, பாட்டி அதை குடிச்சிட்டு என்னடா சரக்கு இது, போதையே ஏறலையேன்னு சொல்ல, அட குடிகார கிளவி, நீ பல சரக்க பார்த்தவளாச்சே, சரி என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வேகமா சரக்கு பாட்டில எடுத்துக்கிட்டு போறாரு. ஸோ போலீஸுக்கு தெரியாம தலைமறைவா ஆள் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம மெஸ்ஸி ஒரு பயங்கரமான கொலகாரன் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி ஆர்டிகல்லாம் வந்திருக்கு. அதோட ஜான்கா கிட்ட இருந்து ஒரு மிஸ்காலும் வந்திருக்கு. இவருக்கு தான் ஜான்கானா ரொம்ப பிடிக்குமே. ஸோ அதனால ஜான்காவுக்கு இவர் கால் பண்றாரு. அவங்களும் பேசுறாங்க. என்ன ஆச்சு ஜான்கா, அதை பத்தி சொன்னா உனக்கு புரியாது, எல்லாமே கைமீறி போயிடுச்சு. சரி ஓகே, நீ எங்க இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நான் இங்க தான் சிட்டிக்குள்ள தான் இருக்கேன். இல்ல சரியா கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்க இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஜான்கா பக்கத்துல போலீஸ் தான் இருக்காங்க அப்படின்னு. சோ உடனே காலை கட் பண்ணிடுறாரு. உண்மையிலேயே ஜான்கா பக்கத்துல போலீஸ்லாம் இருந்து நம்ம மிஸ்ஸியை பிடிக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஜான்கா கிட்டையும் கேட்கறாங்க, அந்த பையன் எப்படிமா, ரொம்ப மோசமான பையனா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல சார், அவன் ரொம்பவே சாது, கொலை பண்ற அளவுக்குலாம் அவன் ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம மிஸ்ஸியும் நல்லா திங்க் பண்றாரு. ஏன் அப்படின்னா இதுக்கு மேல இவரால ரொம்ப பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ண முடியாது, மாட்டின டைமுக்கு தான் டிராவல் பண்ண முடியும். சோ இவருக்கு ஹெல்ப் வேணும். அப்பதான் யோசிக்கிறாரு டாக்டரால ஹெல்ப் பண்ண முடியும்னு. சோ அடுத்த நாளே டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸோட பேஷண்ட்ஸா ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. சோ அதனால நேரா உள்ள பூந்துடுறாரு. சோ டாக்டர், நான் இங்க வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்காகவோ இல்ல டேப்லெட் வாங்குறதுக்காகவோ வரல, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் பேசியே ஆகணும். நீங்க ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி அந்த ஜெனாக்ஸ்ன்ற மாத்திரையை போட்டிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டரும் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? ஏன்னா டாக்டர், நீங்க தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்க, ஆனா நான் யாருக்கிட்டயும் சொல்லலையே. நீங்க சொன்னீங்க டாக்டர், ஆனா இது வேற டைம் லைன், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மூலிகை சரக்கை குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே டாக்டருக்கு பயம்தான் வருது. ஏன்னா திடீர்னு ஒரு ஆள் வந்து எதையோ ஒன்று குடிக்கணும்னு சொன்னா பயப்பட மாட்டாங்களா? இங்க பாரு, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம மிஸ்ஸியும் வேற வழி இல்லாம கத்திய காட்டி டாக்டரை மிரட்டுறாரு. சோ டாக்டர் வாயில ஊத்தலான்னு பார்த்தா அவர் குடிக்க மாட்டேங்கிறாரு. அதை பிடுங்கிடுறாரு. டாக்டர், நீங்க அதை குடிச்சே ஆகணும், இல்லனா என் கையை நான் அறுத்துப்பேன்னு சொல்லி மிஸ்ஸி அறுத்துக்கவும் செய்யறாரு. நீங்க அதை குடிக்கலனா என் கழுத்தையும் அறுத்துப்பேன்னு சொல்ல டாக்டருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ டாக்டரை பிளாக்மெயில் பண்ணி சேர்ல உட்கார வச்சு கட்டி போடுறாங்க. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க டாக்டர், அந்த ஜெனாக்ஸ்ன்ற டேப்லெட்ல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கலும் இந்த பாட்டில்ல இருக்கிற இந்த மூலிகை சரக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் ஆனதுனால நம்ம எப்ப அந்த டேப்லெட்டை எடுத்திருக்கோமோ அந்த டேப்லெட்டுக்கு டைம் டிராவல் பண்ணி நம்மளால போக முடியுது. நீங்க பல மாசத்துக்கு முன்னாடி அந்த டேப்லெட்டை எடுத்திருக்கீங்க. இதை நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. சோ என்னால இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனையும் வந்ததுக்கு அப்புறம் நான் டேப்லெட்டை போட்டு தொலைஞ்ச
செஞ்சுட்டேன். நான் எவ்வளவு குடிச்சாலும் அந்த டைமுக்கு தான் டிராவல் பண்ணி போக முடியும். சோ அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆளு நீங்க தான். நீங்க பாஸ்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த மூலிகை சரக்கு குடிச்சா மட்டும்தான் நீங்க திரும்ப திரும்ப டைம் டிராவல் பண்ண முடியும். ஆனா நீங்க பாஸ்டுக்கு போனீங்கன்னா அந்த காலகட்டத்துல மூலிகை சரக்கு இருக்காது. மேபி ஹாஸ்பிட்டல்ல ஒரு தாத்தா ஒருத்தர் இருப்பாரு, மூக்கு சிவப்பா இருக்கும். உடனே டாக்டரும் எனக்கு அந்த கிழவனை தெரியுமே, ரீஹாப்ல இருக்காரு, 4 மாசமா அவர் குடிக்கவே இல்லையே, அதே தாத்தா தான், அவர்கிட்ட போயிட்டு நீங்க மூலிகை சரக்க வாங்கிக்கலாம். எங்க பாருங்க டாக்டர், நீங்க பாஸ்டுக்கு போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க லைஃபை மாத்திக்கோங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க. என்னோட லாஸ்ட் எக்ஸாம் அப்ப என்கிட்ட வந்து சொல்லுங்க, ஜான்கா கூடவே நான் பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு. ஏன்னா ஜான்கா மட்டும் பார்ட்டிக்கு போனானா அவளை அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஹுட்டி போட்ட ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிடுவான். நான் பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னா ஜான்காவுக்கு எதுவும் ஆகாது. ஆனா இருந்தாலும் ஜான்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அந்த ஹுட்டி போட்டவன் கொலை பண்ணிடுவான். அந்த ஹுட்டி போட்டவனோட பேரு இதுதான் அப்படின்னு இவரு அந்த ஹுட்டி போட்ட ஆளுகிட்ட இருந்து பர்ஸ்ல பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்றாரு. சோ அங்க பார்ட்டி நடக்கும் பொழுது எப்படியாவது அந்த கொலைகாரனை நீங்க பிடிக்கிற மாதிரி பண்ணணும். ப்ளீஸ் டாக்டர், நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, என் வாழ்க்கைய காப்பாத்துங்க, நான் என் ஜான்கா கூட சந்தோஷமா இருக்கணும், அந்த கொலைகாரன் போலீஸ்ல மாட்டணும், இது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல. சோ டாக்டரும் எல்லா விஷயத்தையும் எல்லா டேட்டையும் பக்காவா நோட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா டாக்டர் வாயில அந்த மூலிகை சரக்க ஊத்தலான்னு பார்த்தா ஸ்டில் டாக்டர் குடிக்க மாட்டாரு. வேற வழி இல்லாம டாக்டர் ஒரு குத்த அவர் வாயை திறக்க வாயில அந்த மூலிகை சரக்க ஊத்தி விட்டுறாங்க. அப்படியே டாக்டரும் கீழே விழுந்துடுறாரு. ஆனா டாக்டருக்கு ஒண்ணுமே ஆகல, டைம் டிராவல்லாம் ஒரு பண்ணவே இல்ல. மிஸ்ஸிக்கு எதுவும் புரியல, டாக்டர் நேரத்துக்கு நீங்க டைம் டிராவல் பண்ணிருக்கணுமே, ஏண்டா உனக்கு பெரிய மனநோய் இருக்குன்னு நினைக்கிறேன்டா, இது எல்லாமே உன்னோட கற்பனை அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதோட அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. நம்ம மிஸ்ஸியும் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு வேகமா ஓடுறாரு. ஆனா அவரை வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், மிஸ்ஸி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. அவரை கார்ல ஏத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம டாக்டர் அவரோட அசிஸ்டன்ட் கூட வந்து அரெஸ்ட் ஆகி போற நம்ம மிஸ்ஸிய பாத்துக்கிட்டு இருக்காரு. சடனா டாக்டர் உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. இத பாக்குற மிஸ்ஸியும் புரிஞ்சுக்கிறாரு, ஆஹா டாக்டர் டைம் டிராவல் பண்ண போறாரு, சோ இந்த டைம் லைனையே டோட்டலா மாத்திடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம மிஸ்ஸி சிரிச்சுக்கிட்டே போலீஸ் கிட்ட அரெஸ்ட் ஆகி அங்க இருந்து போறாரு. எங்க டாக்டர் அப்படியே கீழே விழுந்து ஆளு பயங்கரமா துடிக்க சடனா டாக்டர் அந்த டேப்லெட்டை எப்ப போட்டாரு பல மாசத்துக்கு முன்னாடி அந்த டைமுக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. சோ அவ்வளவுதான், டாக்டர் ஷாக்ல இருக்காரு. அவரால் நம்பவே முடியல. அப்படின்னா அந்த மிஸ்ஸி பையன் சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு இவருக்கு புரிய வருது. டேட்டை செக் பண்றாரு, அங்க இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாரு, கன்ஃபார்மா இவரு பாஸ்டுக்கு தான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. சோ டாக்டர் பண்ற வேலை அந்த ஜெனாக்ஸ்ன்ற டேப்லெட்டை வச்சு எந்த ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்கல்ல, எல்லாருமே எங்களுக்கு நோ சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம டாக்டர் வந்து பயங்கரமா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி மாத்தி ரெக்கார்ட் எழுதி அந்த ஜெனாக்ஸ்ன்ற டேப்லெட் வெளியே வராத மாதிரி பண்ணி விட்டுறாரு அந்த டீன் கிட்ட. சோ அந்த டீன்னாலே எதுவும் பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல 10 பேருக்கு 2 பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிருப்பாருல. ஆனா இப்ப நம்ம டாக்டர் சீனா, சார் 10 பேருக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு சார், இது மோசமான மாத்திரைன்னு நினைக்கிறேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல டீனுக்கும் வேற வழி இல்ல. ஆனா இருந்தாலும் டாக்டர் மட்டும் சில மாத்திரைகளை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தாத்தா இருக்காருல, இந்த காலகட்டத்துல வந்து தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலுக்குலாம் போல, தலைவர் மூலிகை சரக்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ டாக்டரும் போயிட்டு தாத்தா கிட்ட காசு கொடுத்து மூலிகை சரக்க வாங்கிக்கிறாரு. சோ டாக்டரோட மனசுக்குள்ள என்னன்னா, நம்ம ஒரு சாதாரண லைஃபை வாழ்றோம், பணக்கார லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த பிங்கோ கேம்லாம் இருக்கும்ல, ஜெயிச்சா பல கோடி காசு வரும், அந்த கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி டேப்லெட் போட்டுக்கிட்டு அந்த கேம் நடந்ததுக்கு அப்புறம் வின்னிங் நம்பர் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப அந்த மூலிகை சரக்க குடிச்சு பாஸ்டுக்கு வந்து அதே நம்பரை சூஸ் பண்ணி பிரைஸ வின் பண்றாரு, பல கோடியை சம்பாதிக்கிறாரு டாக்டர். சோ அவ்வளவுதான், அப்படியே மாசங்கள் கடந்து போகுது. நம்ம மிஸ்ஸி இருக்காருல, அவருக்கு ஃபைனல் எக்ஸாம் அந்த நாள். அது நம்ம டாக்டர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆளு செமையான காரு, செமையான பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு பூனைக்கண்ணு மாதிரியான ஒரு கான்டாக்ட் லென்ஸை மாட்டிக்கிட்டு ஆளு மிஸ்ஸிய பார்க்க போறாரு. சோ மிஸ்ஸி அவரோட ஸ்கூல்ல வந்து எக்ஸாமுக்காக ஆளு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் டாக்டர் அந்த இடத்துக்கு வந்து மிஸ்ஸி கிட்ட கொஞ்சம் தனியாவா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த வித்தியாசமான கான்டாக்ட் லென்ஸை காட்டுறாரு. என் கண்ணை பாத்தியா, நான் ஒரு ஏலியன், வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கேன், இந்த மனுஷங்களுடைய பிஹேவியர்ஸை பத்திலாம் தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேனே, நான் சொல்றத நீ நம்ப மாட்ட, சோ அதனால ஒரு விஷயம் சொல்றேன், ஹிஸ்டரியில உனக்கு பிடிச்ச நம்பரை சூஸ் பண்ணு, இந்த கேள்விதான் வரும், நல்லா படிச்சுக்கோ, அதோட உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், நீ ஜான்கான்ற ஒரு பொண்ணை லவ் பண்றதானே, உன் மனசுக்குள்ள காதலை வச்சுக்கிட்டு ஏன் பயந்துகிட்டே இருக்க, இந்த அன்சைட்டி அதெல்லாம் வந்து சாதாரண பயம்தான், உன் மனசை ஏற்படுத்துறது. சோ ஜான்கா பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிடுவா, இதுதான் உன்னுடைய கடைசி டைம், ஜான்கா கூட
கூட உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணு. கண்டிப்பா ஜான்காவுக்கும் உன்னை பிடிக்கும், நீயும் ஜான்காவும் லவ்வர்ஸ் ஆயிடுவீங்க. உனக்கு ஜான்கா வேணும்னா அவ கூடவே சேர்ந்து பார்ட்டிக்கு போ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அங்க இருந்து போறாரு. எங்க நம்ம மிஸ்ஸியும் எக்ஸாம் ஹால்குள்ள போறாரு. அங்க இருக்கிற டீச்சர், தம்பி 1 நம்பர் சூஸ் பண்ணு, அதான் என் லக்கி நம்பர்னு சொல்ல மிஸ்ஸி உடனே நான் 8 சூஸ் பண்றேன், ஏன்னா அதுதான் என்னோட லக்கி நம்பர்னு. அது என்ன கொஸ்டின்னு பார்த்தா நம்ம டாக்டர் சொன்ன கொஸ்டின் தான். ஸோ அதனால நம்ம மிஸ்ஸி வந்து நம்புறாரு உண்மையிலேயே ஏலியன் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜான்கா வந்து கேட்கறாங்க பார்ட்டிக்கு போலாமா அப்படின்னு. இவரோட காதல் சக்சஸ் ஆகணும்ல, அதனால போலான்னு சொல்றாரு. ஸோ பார்ட்டிக்கு போறாங்க. 2 பேரும் ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்களுக்குள்ள லவ்வும் செட் ஆகுது. இப்ப ஜான்கா வெளியே போகலனா ஜான்காவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வெளியே போவாங்கல்ல, அவங்கள அந்த கொலைகாரன் கொலை பண்ணுவான் தானே. ஆனா டாக்டர் வந்து கரெக்டா போலீஸ் அந்த டைமுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. அந்த ஹுட்டி போட்டவர் அந்த பொண்ணை கொல்லலான்னு வரும்பொழுது போலீஸ்காரங்க வந்து அந்த ஹுட்டி போட்டவரை பிடிச்சிடுறாங்க. ஸோ அவ்வளவுதான், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நம்ம மிஸ்ஸியோடைய லைஃப் போகுது. டாக்டரும் நல்ல ஜாலியான ஒரு லைஃபை வாழ்றாரு. இதுக்கப்புறம் யாரும் டைம் டிராவலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மக்கள் யாருக்கிட்டையும் ஜெனாக்ஸ்ன்ற அந்த டேப்லெட்டை விற்க போறது கிடையாது, நம்ம டாக்டர் கிட்ட இருக்கு. ஆனா டாக்டர் ஆல்ரெடி ஒரு நல்ல லைஃபை வாழ்றதுனால அவரும் இதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டாரு. ஸோ எல்லாமே சுமூகமா முடியுது. இந்த இடத்துலயே இந்த கதையும் முடியுது. ஸோ உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு டைம் டிராவல் கதையில கதையோடைய ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாம லாக்ல மாட்டிக்கிட்டாரு. வேற ஏதோ ஒரு கேரக்டர் வந்து கடைசியா அவரை காப்பாத்தி விட்டுருக்கு. ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் டைம் டிராவல் கதைகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் கதையில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.